அதை விட முக்கியமான காரணம் விடுதலை சிறுத்தைகளை ஒரு கூட்டணியை வைத்திருக்கிறார்கள். திமுக கூட்டணியிலிருந்து விடுதலை சிறுத்தைகள் வெளியேறிவிட்டால் திமுக கூட்டணி வெற்றி பெறுமா என்பதே கேள்விக்குறியாக. திரு ரவிக்குமார் அவர்களுடைய இந்த காணொலியை எல்லோருமே பார்த்திருப்பீன்னு நினைக்கிறேன். அவர் பேசுகையில் அவர் சொல்லுகின்ற விடயம் என்ன அப்படின்னாக்க, திமுக கூட்டணியில் மிக முக்கியமான கட்சியாக விசிக அங்கம் வகிக்கிறது. விசிகவினுடைய வாக்கு என்பது திமுகவிற்கு மிக முக்கியமானதாகும். எங்களுடைய வாக்கு தான் அவர்களை வெற்றி பெற செய்யும்னு சொல்லிட்டு பேசுறாங்க. இந்த காணொலியை பார்த்த பின்பு தொடர்ச்சியாக சில முகநூல் பதிவுகளை, விசிகவை சார்ந்த தோழர்களுடைய முகநூல் பதிவுகளை பார்க்க நேருகிறது. அதுல என்ன எழுதியிருக்காங்க தெரியுமா? கடலூரில் திமுகவை விசிக தோக்கடிக்கும். கடலூரில் எங்களை புறக்கணித்து விட்டு உங்களால் வெற்றி பெற இயலுமா? கடலூரில் எல்லா கட்சியினுடைய கொடியும் பறக்கலாம், திமுகவுடைய கூட்டணி கொடிகள் எல்லாம் பறக்கலாம், எங்க கட்சியினுடைய கொடி பறக்க கூடாதான்னு சொல்லிட்டு விசிகவை சார்ந்திருக்கக்கூடிய தோழர்கள் மன அழுத்தத்தில் அந்த பதிவு எழுதியிருக்கிறாங்க. என்னடா இது, கூட்டணி நல்லா தானே போயிட்டு இருக்குது, என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு பார்க்க கூட தான் தெரியுது. கடலூர்ல இவங்களுடைய கூட்டணி சார்பாக ஒரு விடயம் நிகழ்வு என்பது நடந்திருக்கிறது. இதுல விசிகவினுடைய கொடியை தவிர்த்து விட்டு புறக்கணித்து விட்டு விசிகவினுடைய கொடி அல்லாத அத்துணை கூட்டணி கட்சிகளுடைய கொடி பறந்திருக்கிறது. இதை பார்க்கக்குள்ள ஒரு எளிய தொண்டன், அது எந்த கட்சியாக வேணாலும் இருக்கட்டுமே, மன வருத்தம் வரும்ல. இதன் அடிப்படையில் தான் பதிவு போட்டிருக்கிறாங்க. இந்த சூழலில் திரு ரவிக்குமார் அவர்களும் பேசியிருக்கிறாங்க. திரு ரவிக்குமார் அவர்கள் எப்படி பேசியிருக்க வேண்டும்? எங்களினுடைய கொடியை புறக்கணித்தால் நாங்கள் உங்களை புறக்கணிப்போம்னு சொல்லணும். காரணம் என்ன அப்படின்னாக்க, அந்த சமூகத்தினுடைய வாக்கு என்பது முழுமையாக விசிகவிடமிருந்து திமுகவுக்கு செல்கிறது. திமுக வெற்றி பெறுவதற்கு அந்த சமூகத்தினுடைய வாக்கு அவசியமாக இருக்கிறது. ஆகையினால் விசிகவை உடன் வைத்துக் கொண்டு கூட்டணியை அவர்கள் பேச தொடங்கி இருக்கிறார்கள். இப்படியான தருணத்தில் உரியவர்களுக்கு உரியது கிடைக்க வேண்டும். எந்த கட்சியாக வேணாலும் இருக்கட்டும். தமிழ்நாட்டில் எல்லா கட்சியும் ஒரு உரிமைக்காக தான் போராடிக்கிட்டு இருக்குது, ஒரு உணர்வுக்காக தான் இருக்கிறாங்க அந்த மக்கள் வாக்களிக்கக்கூடியவர்கள். அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல அந்த சமூக மக்களினுடைய வாக்கு மட்டும் உங்களுக்கு வேணும். அவர்களின் அடையாளமாக பிரதிநிதியாக இருக்கக்கூடிய அந்த கொடி அங்கே பறக்க கூடாதா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லா இடத்துலையுமே எழுது. இதை பேசுறது ஒன்றும் தவறும் கிடையாது. இல்லை, அவங்க வாக்கு வேணும், விசிகவினுடைய வாக்கு வேணும், ஆனால் அவங்களுடைய கொடி இருக்காதா அப்படின்ற கேள்வி எல்லோருமே முன்வைக்கணும். காரணம் என்ன அப்படின்னாக்க, திமுகவினுடைய நயவஞ்சக நரித்தந்திரத்தை அந்த மக்களும் புரிந்து கொள்ள வேண்டும், அந்த இயக்கத்தை சார்ந்த தோழர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் அந்த காணொலியுடைய சாராம்சம். வாக்குக்காக மட்டும் பயன்படுத்திக் கொள்வார்கள், களப்பணிக்கு பயன்படுத்திக் கொள்வார்கள், தேர்தலுக்கு பயன்படுத்திக் கொள்வார்கள், கொடி பிடிப்பதற்கும் கோஷம் போடுவதற்கும் கூட்டம் சேர்ப்பதற்கும் பயன்படுத்திக் கொள்வார்கள். ஆனால் உங்களால் இன்னொரு சமூகத்தின் வாக்கு அங்கே பறிபோகிறது, உங்கள் கட்சியால் உங்கள் இயக்கத்தால் ஒரு வாக்கு குன்றிவிடும் என்கிற இடத்தில் கொடியை புறக்கணிக்கிறார்கள் அல்லவா? இதுதான் திராவிடத்தின் சூழ்ச்சி. இதை அறியாத வரை நீங்களோ நாங்களோ நாமோ நீயோ இங்க மோதிக்கிட்டு இருக்கணும், மேல இருக்கிறவன் குளிர் காஞ்சிட்டு இருப்பான்.